நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் யுகம் கனெக்ட் மூலமாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் டே. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. எஸ், இன்னைக்கு நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த ஹைப்பர் டென்ஷனை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. எஸ், இந்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நாம ஷோக்குள்ள போயிடலாம். இது யுகம் கனெக்ட். ஒரு பாடல் நமக்கு பிடிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முக்கிய காரணம் அந்த பாட்டோட ராகம் தான் இல்லையா? எஸ், அந்த ராகம், அந்த ராகத்தோட பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்றத பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ராகத்தோட பெனிஃபிட் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இது ஒரு ராகம் பாடலோடு. வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நாம் மத்தியமாவதி ராகம் பார்க்க போகிறோம். ஆஹா, சரி. இந்த ராகம் 22வது மேலக்கத்த ராகமான கரகரப்பிரியாவோட ஜன்னிய ராகம், குழந்தை ராகம். சரி ராகம், சரி. இன்னொன்று, இப்போ ஒரு ராகத்துக்கும் நம்ம கால நேரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரம் பாடணும். ஆமாம், இது மதியத்தில் பாடுறது. மத்தியமாவதியா? மதியத்தில் எப்போ வேணால் பாடலாம். சில பெனிஃபிட் இருக்குல்ல, இந்த டைமில் தான் பாடினா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி மதிய நேரத்தில் பாடுறது. ஓகே, இதோட ஆரோகணம் அவரோகணம் பார்த்துருவோமா? சரி மா ப நீ சா சா நீ ப ம ரே சா. இதில் மொத்தம் 5 ஸ்வரம் தான் வந்தது இல்லையா? அப்போ இது ஔடவராகம், 5 ஸ்வரம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி கா கிடையாது, தா கிடையாது. இப்போ வர்ஜஸ்வரங்கள். இந்த 2 ஸ்வரம் வர்ஜம். வர்ஜம்னா இல்லைன்றதுனால வர்ஜஸ்வரம். ஓ சரி. இதோட கர்நாடிக் சாங்ஸ் பார்த்துருவோம். அப்போ என்ன, அதுக்கு முன்னாடி பெனிஃபிட் பார்க்கணும். பெனிஃபிட் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். இந்த ராகத்தை கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ சரி, பெனிஃபிட் நான் இந்த ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அல்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைட்டாக அந்த எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்துலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அது கம்மியாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தூக்கமின்மை, அப்புறம் கொஞ்சம் மனக்கவலை, இதெல்லாமே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராகம் கேட்கும் போது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த தூக்கமின்மை இந்த மாதிரி சில ராகங்கள் மட்டும்தான் அதை பூர்த்தி பண்ண முடியும். இந்த ராகம் கேட்கும்போது அந்த தூக்கமின்மை இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த நரம்பு தளர்ச்சி, அந்த பக்கவாதம்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கெலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த கொஞ்சம் அந்த மாதிரி கால் பக்கவாதம் அந்த மாதிரிலாம் இருக்கியா, அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த ராகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அது ஹிஸ்ட்ரி சொல்லுது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த இதை கேட்கும் போது. இதோட கர்நாடிக் சாங் பார்த்துருவோமா? கண்டிப்பாக. கற்பகமே கண் பாராய், கற்பகமே கண் பாராய், கற்பகமே கண் பாராய். அந்த ஒரு நோட்டை வச்சு எத்தனை சங்கதி கொடுக்க முடியுமோ பாபநாசம் பண்ணியிருப்பார். இதில் இடையில சிற்பர யோகிய சித்தர்கள் ஞானிய ஒரு லைன் கூட பிளைனாக வராது, ஃபுல்லாக பிரிகாஸோடய தான் இருக்கும். சரி சரி சரி. அதே இதில் சினி சாங்ஸும் நிறையா இருக்குது. இன்னும் இதில் மெயினாக என்னென்னா, இந்த ராகம் கடைசியில் பாடக்கூடிய ராகம். கச்சேரிகளில், கர்நாடிக் கச்சேரியில் இப்போ நிறைய ராகம். ஆமாம், சரி. முதல்ல தொடங்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான். நம்ம நாடகமும் சரி, இந்த கதா காலக்ஷேபம், இயலிசை நாடகம்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கர்நாடக கச்சேரிலாம் கடைசியில் இந்த ராகத்தை பாடி தான் முடிப்பாங்க. வழக்கமாகவே அப்போ இருந்து வழக்கமாக இப்போ வரைக்கும் இந்த ராகம் தான் பாடி முடிக்கிறாங்க. ஓகே, இதில் தான் சினி சாங்ஸ் ஏதாச்சும் இருக்கானா? இளையராஜா சார் எந்த ராகத்தையுமே விட்டு வைக்கல, அவர் இல்லாமல் கிடையாது இந்த ராகமும். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. ஆக்சுவலாக இது
ஃபீல் வந்து சோகமாகவும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த லிரிக்ஸோட கேட்கும்போது ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு நீ கவலையாக இருக்கியா, அதை நான் உன்னை ஹாப்பி படுத்துறேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரி. இதுவே இது சாரே தான் பண்ணியிருப்பார், இளையராஜா சாரே தான் பண்ணியிருப்பார். இந்த ராகத்திலே இதில் வந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, ரெண்டும் ஒரே சுச்சுவேஷன் தான். புரியுதா? இதுவும் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும், இதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்ற மாதிரி தான் ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம். ஆமாம் ஆமாம். ஆனால் அதை விட இன்னொன்று பண்ணிப்பார் ஆக்சுவலாக. அது கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. ஓ மானே 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 உன்னைத்தானே, உன் கண்ணில் என்னை கண்டேன் சின்ன பெண்ணே, அந்த ஃபீல் அப்படியே கிடைக்கும் நமக்கு. அந்த பீட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இதோட இந்த ராகம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல் கேள்வி பதில். ஸோ இதில் வந்து முக்கியமாக இப்போ இந்த கேள்விக்கும் இப்போ நம்ம பண்ண ராகத்துக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த கதா காலக்ஷேபம் அப்படின்னு சொல்கிறாங்களே கச்சேரியெல்லாம் பாடும்போது, அது அப்படின்னா என்னது, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அது ஒன்றும் கிடையாது. கதா காலக்ஷேபம் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து ஒரு கச்சேரிகளை உட்காந்து பாடுறாங்க இல்லையா. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க, பாடல்களே சொல்லுவாங்க. மொத்தமாக பாடலாக பாடாமல் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொல்லுவாங்க. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து வந்தார் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதையே அந்த வார்த்தையை வச்சு பாடலாக பாடுவாங்க. அந்த லிரிக்ஸை வச்சு விளக்கமாக பாடலாக பாடுவாங்க. மறுபடியும் அடுத்த சீனு அதை வந்து மறுபடியும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சொல்லப்போனால் அந்த வில்லு பாட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா நம்ம இதில். ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதையை சொல்லிவிட்டு அதே கதையை வந்து மறுபடியும் பாடலாக பாடி அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கதா காலக்ஷேபம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அற்புதமான ராகத்தோட அடுத்தவங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து கிருத்திகாஸ் கிச்சனில் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாகவும் சமைக்கிற டிஷ்ஷஸ்லாம் வந்து செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே கிருத்திகா ராதாகிருஷ்ணன் நமக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் சொல்லி தர போறாங்க. வாங்க பார்த்து கத்துக்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து we are going to see ஒரு நிஜமாகவே ஒரு லோ கேலரியான ஒரு குக்கி. இந்த ரெசிபியோட பேர் வந்து என்னன்னாக்க நேச்சுரல் நோ சுகர் குக்கி. வாழைப்பழம், பூசணிக்காய் விதை, ஹனி, ஆமண்ட் ஃப்ளார், சாப்ட் ஆமண்ட்ஸ். எனி வீட்டில் இருக்கிற எந்த ரைப் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டி வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து, ஸோ நான் இப்போ வந்து 2 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அளவு பாதாம் மாவு எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து இதில் இப்போ இது வந்து நம்மளோட டெக்ஸ்சர் ஆஃப் பனானா, அப்புறம் அந்த ஜூசினஸ் ஆஃப் பனானா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த அமௌண்ட் ஆஃப் பாதாம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 4 ஹீப்டு ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது போதுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் அடுத்தது ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஓரளவு இன்கார்பரேட் ஆகிருக்கு. கொஞ்சோண்டு பம்கின் சீட்ஸ் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே மாதிரி கொஞ்சமாக ஹனி. ஸோ இதை கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக மிக்ஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இங்கே ஓவன் வந்து ஹீட்டில் இருக்குது. ஓவன் வந்து நான் செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஹீட் ஆன உடனே நம்ம இதை எடுத்து
நம்ம ரோல் பண்ணி இதை எடுத்து வைக்கணும். அதை இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே கோட் பண்ணணும். அப்படியே நம்ம இதெல்லாம் அப்படியே இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் எடுத்து அடுக்கிடலாம். ஈவன் நீங்கள் வந்து இதை எப்படி கூட ரோல் பண்ணிக்கலாம். அதை இந்த 3 எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துடலாம். நம்ம இப்போ 180 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கிறோம். இது ஈவன் உங்களோட இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஒரு கடாயில் வச்சு கூட உப்பு கீழே ஆட் பண்ணி கூட நம்ம அழகாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஓவனில் வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ எடுத்துடலாம். அது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா ரொம்ப அழகாக அது குக் ஆகிருக்குது. இதை முதல்ல இப்போ எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். அதே மாதிரி வந்து இதில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அதை இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்ம ஹனி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஓகே. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஹனி பிடிச்சவங்க நல்லா ட்ரிசில் பண்ணி விட்டுக்கோங்க ஹனியில். அண்ட் தென் மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் பூஷ்ணி விதை. இதுதான் நம்மளோட நேச்சுரல் பனானா நோ சுகர் குக்கி. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரிஃபைன் சுகர் அப்படிங்கிற பேரில் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ வெரி லோ இன் சுகர் அண்ட் ஹை ஆன் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து இதில் ரொம்ப அதிகம். ஏன்னா இதில் ஆமண்ட் ஃப்ளவர் இருக்குது, பாதாம் இருக்குது, பம்கின் சீட் இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதை வந்து இன்னொரு வே ஆஃப் சர்விங் என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ நம்ம ஏதாவது சம் ஃப்ரூட் சாலட் பவுல் ஏதாவது ஒன்று அப்படி சாப்பிடும்போது இந்த ஒரு குக்கியை அப்படி உடச்சி அதில் போட்டால் கூட அந்த ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது நியூட்ரிஷன் கோஷன்ட்டும் ரொம்ப அதிகமாகும். அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் வே. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்றவங்களுக்கு வந்து ஃப்ரூட் மேலே அதை அப்படியே க்ரம்பிள் பண்ணி உடச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நான் பிச்சு காமிக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். இது ஆக்சுவலாக இதில் வந்து மைதாங்கிற பேரே இல்லை, கோதுமைங்கிற பேரே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு வாழைப்பழத்தில் நம்ம இப்படி குக்கி பண்ணி பொரிக்கவும் இல்லை நம்ம அப்பம் மாதிரி. பட் இது ஜஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இதோட ஓன் ஃபேட்ஸ், இதோட ஓன் சுகர்ஸில் பேக் பண்ணி எடுத்து எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இட்ஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் ட்ரை. அண்ட் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அதை. அண்ட் ஐம் ஷுர் யூல் ரியலி லைக் இட் அ லாட். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. We'll meet you again tomorrow with yet another interesting recipe and an interesting tip. Till then, see you, bye. நன்றி, வணக்கம். PCOD மற்றும் PCOS ஓட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உஷா நந்தினி தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. எஸ், இன்னைக்குமே இனியவை என்றில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரியான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் தான் சொல்ல வராங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த
பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வெளிப்புற தோற்றம் எவ்வாறு மாறுது, அந்த அழகு ரொம்ப கெடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து அவங்க வெளிப்புற தோற்ற மாற்றம் அவங்களுடைய அழகை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன மாதிரியான வெளிப்புற தோற்ற மாற்றம் அவங்களுக்கு நிகழுது, ஏன் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையுது, அப்போ அதை எப்படி நம்ம சீரமைச்சிக்க முடியும், எப்படி அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பழையபடி அவங்க மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான வெளிப்புற தோற்றம்? இப்போது பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை, சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்னாலே அவங்க 3 விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் உடல் உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குறிப்பாக கருப்பை சார்ந்த பிரச்சனைகள். இந்த மாதிரி 3 வகையான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. உடல் உள்ளுறுப்புகள்லன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், குடல் சார்ந்து, வயிறு சார்ந்த வீக்கங்கள், கருப்பை சார்ந்த வீக்கங்கள், கல்லீரல் சார்ந்த வீக்கங்கள், இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிக உதிரப்போக்கு, இல்லைன்னா மாதம் உதிரம் வராமல் 3 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்திற்கு ஒரு முறை உதிரப்போக்கை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி வெளிப்புறத்தில் என்னென்ன மாற்றங்கள்? நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில், கை மடிப்பு பகுதியில், தொடை இடுக்கு பகுதியில் நிறைய கருந்திட்டுகள் பார்க்க முடியும். அதே மாதிரி கழுத்து பகுதி, அக்குள் பகுதிகளில் மருக்கள் குட்டி குட்டியாக வர மாதிரி இருக்கும். முகத்தில் நிறைய சீல் கொப்புளங்கள் மாதிரியான முகப்பருக்களை பார்க்க முடியும். நெற்றி பகுதியில் மட்டும் வேர்க்குரு மாதிரியான முகப்பருக்களையும் பார்க்க முடியும். ஆண்களைப் போலவே பெண்களுக்கு முன் நெற்றி பகுதியில் வழுக்கை விழறதை பார்க்க முடியுது. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களைப் போலவே முகத்தில் வந்து நிறைய முடி வளர்ச்சிகள், மேலுதடு பகுதி, தாடை பகுதியில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய முடி வளர்ச்சி பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே சுருண்டு சுருண்டு முரட்டுத்தனமாகவும் நம்மளால் அந்த முடி வளர்ச்சியை பார்க்க முடியுது. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருநிற திட்டுகள் முகத்தில் அதிகமாக இருக்கும், வெண்புள்ளிகள் அதிகமாக உருவாகுது, கரும்புள்ளிகள் அதிகமாக உருவாகுது. ஸோ இத்தனை பிரச்சனைகளோடு சேர்த்து உடற்பருமன், வயிறு, இடுப்பு, தொடை பகுதியில் அதிகப்படியான சதைப்பெருக்கம். ஒரு சாரீ வியர் பண்ணும், ஒரு சல்வார் வியர் பண்ணோன்னா கூட அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து நல்லபடியாக இருக்கிற மாதிரியும், கீழே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயிறு சதை இருக்கிறது நல்லபடியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அசௌகரியங்கள் இன்றைக்கி வந்து காலேஜுக்கு போகக்கூடிய நிறைய பெண்கள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஹையர் செகண்டரி கேடரில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் இன்னும் அதிகமாக அவங்களுடைய குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு நிலை, இந்த அழகு குறையிறது ஒரு காரணமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பீரியட்ஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல டாக்டர், அது யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனால் இந்த எங்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் இந்த மாற்றம் வரும்பொழுது, ஒரு விசேஷத்துக்கோ இல்லை வீட்டு சார்ந்த குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகும்பொழுது கூட என்னம்மா இப்படி இருக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் அந்த நிகழ்வுகளுக்கு போகிறதையே தவிர்த்துடுறோம் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ இது சின்ன சின்ன பானங்கள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். உதாரணத்துக்கு இந்த கருந்தெட்டுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் அசோகப்பட்டை சூரணம்னு கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து மோரில் அல்லது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மோர் சிறந்த ஒரு பானம். ஸோ மோரில் காலையில் வந்து இந்த அசோகப்பட்டை சூரணத்தை போட்டு குடிக்கலாம்.
இல்லை மோர் பிடிக்காதுங்கிறவங்க வெந்நீரில் கலந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அசோகப்பட்டை கஷாயம் அந்த நீரில் கலந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி அந்த கருந்திட்டுகள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த முடி வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது தான் அதிகரிக்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்போது இதுக்கு புதினா ஒரு சிறந்த பானம். ஸோ நீங்கள் எலுமிச்சை சாறில் புதினா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக படிப்படியாக அந்த முடி வளர்ச்சி குறைவாக வரும். அதே மாதிரி மிளகு மஞ்சள் சேர்த்த ஒரு பானம். ஸோ மிளகு ஒரு 2-3 மிளகு தட்டி போட்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு தேவைப்படும் பட்சத்தில் கொஞ்சமாக கருப்பட்டை சேர்த்து ஒரு பானமாக காலை நேரத்திலோ அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது பிசிஓஎஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகமாகிறதுனால வரக்கூடிய முடி வளர்ச்சியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா மஞ்சள் வெளியில் போட்டால் மட்டும் முடி வளர்ச்சியை குறைக்காது, உள்ளுக்கு எடுக்கும் பொழுதும் முடி வளர்ச்சியை குறைக்குங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு ஆன்டி டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கூடுறதுனால பெண்களுக்கு இந்த மார்பக வலி வீக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களும் இந்த மிளகு மஞ்சள் சேர்ந்த பானத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போது வயிறு இடுப்பு தொட பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது டாக்டர், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சன்னலவங்க பட்டைன்னு சொல்லக்கூடிய சுருள் பட்டை ஒரு 2 சிட்டிகை, அது கூட சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங்கில் அல்லது ஈவினிங் 4 o'clock 5 o'clock போல் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனையில் இருக்கக்கூடிய இன்சுலின் சார்ந்த குறைபாடை சீர்படுத்தி வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதைப்பெருக்கத்தை குறைச்சி உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இத்தனையும் செய்யும் பொழுது படிப்படியாக உங்கள் முகப்பருக்கள் குறைய ஆரம்பிக்கும், கருந்திட்டுகள் குறைய ஆரம்பிக்கும், முகத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சி எப்படி இருக்குது, நமக்கு எடுத்த உடனே ஒரு முரட்டுத்தனமாக கோர்ஸாக திக்காக இருக்கு இல்லையா, அந்த முடி படிப்படியாக அப்படியே செம்பட்ட கலரில் மாறிட்டு கலர்லெஸ் ஹேராக மாறி பூனை முடி மாறி மாறி அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். இது நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்க யூஸ் பண்ணி அந்த ஒரு தீர்வையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெளிப்புற அழகை குறைக்கக்கூடிய உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலையே குறைக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு நான் இப்போ சொன்ன இத்தனை பானங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கும். எந்த பருவத்தில் இருக்கிறவங்களும் இதை எடுக்கும் பொழுது அதற்கான பயனை அடைய முடியும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயரூபா அறிவோம் ஆரோக்கியத்தில் ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போகிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தைராய்டு நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே வருது. இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய மந்தாரை இலை கஷாயம் எப்படி செய்யுது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி குழந்தையின்மைக்கும் இந்த தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நடுத்தர வயது பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறதோ இல்லை தொடர்ந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைகளுக்கும் தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம். ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம். என்னதான் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் கூட தைராய்டில் வரக்கூடிய உடல் சோர்வு, ஒரு 12 மணி நேரம் தூங்கினாலும் கூட இன்னும் கூட தூங்கணும் போல் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதில் சத்து குறைபாடுகளும் நிறைய இருக்கும். சத்து குறைபாடுகளால் முடி கொட்டுதல், முக்கியமாக அவங்க முடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக, அதே மாதிரி அதனுடைய நிறம் கொஞ்சம் மங்கி போய் அவங்களுக்கு ஒரு அந்த ஹேர் ஹெல்த்தியாக இல்லாதது மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கின் ரொம்பவே வறண்டு போயிருக்கும். ஸோ அடிக்கடி அவங்களுக்கு
வெயிலும் தாங்க முடியாது, அதே சமயத்தில் குளிரும் வந்து தாங்க முடியாது. அதனால் எப்போவுமே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதும் உண்டு. ஸோ அவங்களுடைய பிரெயினுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் ப்ராப்பராக வந்து கிடைக்காதனால கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உடல் எடை வந்து அதிகரிக்கிறது. உடல் எடை எவ்வளோ தான் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நான் டயட் ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் குறையுது டாக்டர், அதை நான் வந்து ஒரு வாரம் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 மடங்கு உடல் எடை வந்து அதிகரிச்சிருது. ஸோ எப்போவுமே நான் வந்து டயட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கழுத்து வலி இருக்கிறது, அதே மாதிரி வந்து முழங்கால் வலி இருக்கிறது, எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வலி உண்டாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி மனச்சோர்வும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் தைராய்டு மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கூடவே இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மந்தாரையோட பட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. மந்தாரை பட்டையும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை மந்தாரையோட இலைக்கும் அதனுடைய அந்த திறன் வந்து உண்டு. ஸோ அந்த மந்தாரை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தைராய்டோட அளவை வந்து ரெகுலேட் பண்ணும். ஏன்னா தைராய்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது ஆட்டோ இம்யூனிட்டி தான். அதாவது நம்மளுடைய ஹெசிமோட்டோ தைராய்டு சொல்லுவோம். நம்மளுடைய தைராய்டு நார்மலாக தான் வேலை செய்யும். ஆனால் அதை வந்து தைராய்டோட செயல்திறனை கம்மி பண்ணுற மாதிரி நம்ம பாடியில் வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று, கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருந்தாலும் கூட இந்த T4லேருந்து T3 கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த திறன் வந்து கம்மியாக இருக்கும். அதனாலையும் வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு வரலாம். ஒரு சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதும் வந்து உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மந்தாரை இலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை வந்து குறைக்கக்கூடியது. அது இம்யூனோ மாடுலேட்டராகவும் வந்து இருக்கிறதுனால இந்த கஷாயம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் தைராய்டு நோயாளிகளும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மந்தாரை இலை கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மந்தாரை இலை கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மந்தாரையோட இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து இந்துப்பு. இப்போ 100 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த தனியா அந்த ஊற வச்சு தண்ணீரோடையே வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த மந்தாரை இலைகளை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம். கஷாயம் வந்து நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வந்து நமக்கு அந்த தண்ணீர் வந்து வற்றணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம வந்து கஷாயத்தை பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இந்த மந்தாரை இலை கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட பக்க விளைவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். முக்கியமாக உடல் சோர்வு வந்து கம்மியாகும், உடல் எடை வந்து குறையும். இந்த ஆட்டோ இம்யூனிட்டி குறையிறதுனால உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய வந்து உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கும். ஏன்னா வந்து தைராய்டோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுக்கு மூட்டு வலி உண்டாகிறது, அதே மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுதல் வந்து நிறைய இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தைராய்டோட நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் இருக்கும். ஸோ அவங்களும் இந்த மந்தாரை இலை கஷாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்களும் இந்த மந்தாரை இலை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த கஷாயம் வந்து பயன்படுத்துங்க. இல்லை மந்தாரையோட மரப்பட்டை வந்து கிடச்சிது அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் வந்து கஷாயம் வச்சு வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டோட அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். முக்கியமாக அந்த இம்யூன் ரிலேட்டடான ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறதால ஸோ தைராய்டை வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கஷாயம் வந்து கண்டிப்பாக பயன்படும். ஸோ நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கி
தைராய்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த மந்தாரையோட இலை கஷாயம் வந்து எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாரம் விருந்தினர் பக்கத்தில் ஒரு துறையில் சிறந்து இருக்கிறவங்க கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எஸ், இன்னைக்கு அப்படி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா வில்லு பாட்டு துறையில் சிறந்து விளங்குற பாரதி திருமகனை தான். வாங்க அவங்கள மீட் பண்ணி அவங்களோட பேசி தெரிஞ்சுக்கலாம். விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைமாமணி விருது பெற்ற பாரதி திருமகன். அவங்க தான் 45 வருஷமா வில்லுப்பாட்டு துறையில வந்து அவங்க பயணிச்சு கொண்டிருக்காங்க. அவங்கள பத்தியும் வில்லுப்பாட்டு பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் மேம். வணக்கம் அஜிதா. வணக்கம் பாபு. வணக்கம் மேம். இப்போ வில்லுப்பாட்டுன்னு பாட்டு தான் மேம் சிறப்பே. சரி, எங்க நேயர்களுக்காக ஒரு பாட்டுலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. புது யுகத்துக்கு நான் புதுமுகம் அல்ல, நிச்சயமா வில்லு பாட்டோட ஆரம்பிக்கலாம். வில்லு பாட்டு பண்ணா எப்போ ஆமா பொண்ணு போடுவீங்களா? இதுவே என் முதல் வெற்றி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. நம்ம புது யுக நேயருக்கு பொன்னான வணக்கமா. எதுதான் வில்லு பாட்டு என்று நான் விளக்கமாக சொல்ல வந்தேன். உங்களோட ஆசான், உங்களுக்கு இந்த கலையை கற்பித்த உங்களோட குரு, உங்களோட தந்தை, அவங்கள பத்தி சில வார்த்தைகள் தான். அதாவது தந்தை எனக்கு எல்லாவற்றையும் தந்தையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தாயுமாய் தந்தையுமாய் குருவுமாய் இன்றைக்கு தெய்வமாய் இருந்து இந்த வில்லிசை துறையில் மக்கள் விரும்பும் அளவுக்கு, நல்ல பொதுமக்கள் நல்ல விஷயங்களை கேட்கும் அளவுக்கு எங்களை ஆளாக்கியவர் எங்களுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம். வில்லிசையில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். கண்டிப்பாக. அப்போ வந்து எனக்கு இதுதான் மேடைன்னு தெரியாத வயசுலேருந்து கூட்டு போனாங்க. அதாவது 7 வயசுலேருந்து. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 7 வயசுலேருந்து மேடைக்கு போகிறேன். சுமார் 50 வருஷமாக போயிட்டுருக்கேன். வாழ்க்கையில் எது அனுபவம்னா, எவ்ரி ஸ்டேஜ் வந்த உடனே யாரும் உச்சிப்படியை தொட்டு விட முடியாது. மெச்சுவார்கள், புகழ்வார்கள். உச்சிப்படியை தொடர்ந்து அனுபவம் என்பது வந்தால்தான் உச்சிப்படியை நம்ம தொட முடியும். அப்பா எனக்கு குருவாக இருந்து எப்படி வில்லடிக்கணும், அந்த வில் அடித்து கொண்டு பாடுவது தான் வில்லுப்பாட்டு. ஏன் இதை அப்பாட்டிருந்து நான் கற்றுட்டேன்னா, கலைவாணர் அப்பா சொல்லி பண்ணார். கலைவாணன்றது அன்றைய சூப்பர் ஸ்டார், நடிகராக இருந்து கொண்டு சிந்தனையை கொடுத்தவர். அவர் தூக்கிய கலை தான் வில்லுப்பாட்டு. எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி எழுதி பாடும் திறமையை அப்பா இயல் தமிழாய் கொடுத்தார்கள். சும்மா அங்கங்கே கேட்டு பத்திரிகையில் படித்து சொல்கிறதல்ல வில்லுப்பாட்டு. இப்போ நீங்கள் ஒரு கருத்தை 2K சில்ட்ரனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதி பாட தெரியணும். நெக்ஸ்ட்டு பாட தெரியணும். முறைப்படி கர்நாடக சங்கீதம் படித்தேன், வீணை படித்தேன். நாடகம் வேணும். இப்போ ராவணாவும் நானே பேசணும், வாலியாவும் நானே பேசணும். இதுதான் ராவணனாவும் நானே பேசணும். இயல், இசை, நாடகம் முத்தமிழ் அறிவும் கொடுத்து, அப்பப்போ சிரிக்கிறதுக்கு பண்பான நகைச்சுவையும் கொடுத்து, எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவா மனித நேயத்தையும் கற்றுக் கொடுத்தவர் தான் என் தந்தையார். இதை நீங்கள் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு? ஆதி காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, கொடை விழாக்களில் பாடுவாங்க. இப்போவும் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் சிறப்பாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எழுத்து துறையில் வரமாட்டாங்க. இப்போ நான் எழுதிய துறைகள்னு பார்த்தா 8ஸுக்கு பாடியிருக்கோம், அப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பாடியிருக்கோம். இதெல்லாம் எழுதி பாடணும். 3 குழந்தை போதும்னு பாடியிருக்கேன், 2 போதும்னு பாடியிருக்கேன், 1 போதும்னு சொல்லும்போது பாடின்னு இருக்கேன். அவ்வளோ வயசாகிடுச்சு நம்மளுக்கு, அவ்வளோ அனுபவம் தான். ஆக எழுத்துங்கிறது நம்மளுக்கு முக்கியம். எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் இல்லையா? நானும் பயப்படுவேன் தான். அந்த ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் போய் தட்டி பாருங்கள், ஆன்லைனில் ஒரு வில்லுப்பாட்டு பண்ணிடுறேன். அப்போ ஃபிசிக்ஸ் படிக்காத நானும் இப்போ படிக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி 2K சில்ட்ரனுக்கு உங்கள் லெவலுக்கு நான் தட்டி குனிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? பல இடங்களுக்கு நான் செல்லும் பொழுது அந்த கோவில் வரலாறுகளை வில்லுப்பாட்டாக எழுதி அதை நகைச்சுவை சேர்த்து பாட்டு சேர்த்து அதுக்கு ஒரு அழகாக சாதகம் பண்ணி எங்களுடைய 6 கலைஞர்கள் உட்காந்து ஆறுமுகத்தின் அருளோடு நாங்கள் பண்ணுறோம். ஆக வில்லுப்பாட்டோடைய வளர்ச்சி அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு அப்பாவுடைய ஆசையால் நிறைய வளர்ந்துருக்கு. ஏன் புது யுகத்திலே பொங்கலுக்கு ஒரு புது யுகத்தோட அருமையாக நாங்கள் நிகழ்ச்சி படைச்சு கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு வில்லுப்பாட்டு இன்னைக்கு உலகளாவிய முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் நிறைய கண்ட்ரீஸ்லாம் போயிருப்பீங்களா மேம்? வரவேற்பு எப்படி மேம் இருக்கு? நம்முடைய பகுதிகளை விட வெளிநாடுகள் வில்லுப்பாட்டை, விவரமான வில்லுப்பாட்டுகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். சமீபத்தில் ஆஸ்திரேலியா சிட்னியில் சித்திரை திருவிழாவுக்கு போயிருந்தோம். நம்ம ரெடியாக பாடிட்டு போனதான் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதான் பாடுவோன்ட்டு இருந்தால் இந்த வில்லுப்பாட்டு ஓடாது. அப்டேட்டிங்காக இருக்கணும். இன்றைக்கி எதாவது சொன்னாலும், இப்போ நீங்கள் எதாவது சொன்னாலும் நான் பாடணும். அதான் வில்லுப்பாட்டு. எவ்ரி டே எவ்ரி மினிட் எக்ஸாம் அப்படி தான் இருக்கும். அப்போ திடீர்னு என்ன சொன்னார், எங்களுக்கு டோட்டல் மினிஸ்ட்ரி வந்துட்டாங்க, எல்லாம் அங்கே யாரெல்லாம் தலைமைகள் எல்லா மினிஸ்ட்ரியும் வந்து உட்காந்துட்டாங்க, இங்கிலீஷில் வில்லுப்பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க.
ஐயோ எனக்கு தெரியலையேன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. உடனே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு 1 hour கொடுங்க. நல்ல வேளை காலையில் சொன்னார், மத்தியானம் வில்லுப்பாட்டு காலையில் சொன்னார். யார் யார் பேர் அவங்க பேரெல்லாம் எழுதி வாங்கி வில்லுப்பாட்டு அதை எழுதி தந்தனத்தோமில் எழுதி, தந்தனத்தோம் இன்வகேஷன் ஃபார் த ஃபங்க்ஷன். ஆமாம், ஃபார் த ஆனால் எஸ் அப்படின்னுவா. நீங்கள் சொல்லுங்கள், ஃபார் த ஃபங்க்ஷன், ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நாங்கள் பாடினோம். என்ன கிளாப்ஸுன்றீங்க. ஆக இடத்திற்கு தகுந்தாற் போல் இறையுடைய அருளால் புதுமையை புகுத்தி நல்ல விஷயத்தையும் சொல்லி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, 1 வாரம் கழிச்சு எங்களுக்கு அருமையான விஷயங்கள் விழா ஒன்று நடக்க இருக்குது, அந்த மாதிரி அதுக்கும் பாட சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம டச் பண்ணுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசை போய் டச் பண்ணணும். இதே மாதிரி சிங்கப்பூரில் கோவில் வரலாற்றை அடியேன்னு பாடினேன். அது இப்போ ஆர்கியூவில் தான் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து அவ்வளோ நம்ம அதை, ஏன்னா அது கோவிலுக்குன்னு பண்ணது. ஒரு 4000-5000 மக்கள் வந்து லிட்டில் இண்டியா பகுதியில் தான் அது நடந்தது. துபாயில் எக்ஸ்போவில் போன ஒரே கலை வில்லுப்பாட்டு, அதுவும் எங்களின் வில்லுப்பாட்டு. இது வந்து வில்லுப்பாட்டு பாமர மக்களுக்கானது மட்டுமா, பாமர மக்களுக்கு மட்டும்தான் இது கொண்டு சேர்க்கப்படுதா? பாமர மக்களுக்கானதுன்னு சொல்லியே படித்த மக்களுக்கும் நம்ம சொல்லிடணும். கொடுக்கும் விதத்தில் மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் பாமரனுக்குன்னா அவங்களுடைய பாணியில் நம்ம கொண்டு போகணும். நம்ம ரொம்ப அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களாக உட்காந்து நான் இதை உனக்கு சொல்ல போகிறேன்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாம்னு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் வயலுக்கு. அப்பா கண்ணா வாப்பா நீ வந்து உட்காந்து கேளு அப்படின்னு சொல்லணும். சாமி வரத்துக்கு பாடுறது மட்டும் வில்லுப்பாட்டு இல்லை. ஆனால் அதில் மனித குணங்களை, மானுட குணங்களை திருத்தி பாமரர்களையும் பண்டிதராக்கணும். கலாச்சாரம் வந்து நம்ம கலகலப்பாக சொன்னால் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு வந்து சொன்னீங்க மேம். இப்போ இருக்க கலாச்சாரத்தில் இந்த வில்லுப்பாட்டு எப்படி மேம் இருக்கு? நல்லாவே போகுது. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எதையும் கண்டித்தால் பிடிக்காது, மருந்து கொடுத்தால் பிடிக்காது, விருந்தாக சொன்னால் பிடிக்கும். செல்ல நீங்கள் தூக்கி போடு ஆமாம் போடு, சிந்தையில் சிந்தனை வெயி ஆமாம் போடு. அதாவது செல்லு தான் சிந்தனையை கெடுக்குதுங்கிறத கடைசியாக நான் சொன்னது என்ன தெரியுமா, பாரதியார் என் கையில் சதுரமாக ஒன்று கொடுத்தாரு, செல்லு கொடுக்கல, திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தாரு, அது செல்லு மாதிரியே இருந்தது. நீங்கள் வச்சுக்கிறதெல்லாம் செல்பவர், அந்த திருக்குறள் கொடுத்தது வில்பவர். வில்பவர் அந்த திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது சொல்பவர், நீங்கள் படித்தா என்றைக்கும் வெல்பவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் ஃபீட்பேக் எடுத்தோம், சந்தோஷமாக இருந்தது, கவனிக்கிறார்கள். மேம் அன்றைய வில்லுப்பாட்டும் இன்றைய வில்லுப்பாட்டும் எப்படி மேம் வேறுபடுது? வில்லுப்பாட்டோட ஆத்மா ஒன்று தான், ஆனால் வேறுபடுறது எதுலலாம் வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா, டைம் ஆஃப் தி ப்ரோக்ராம். நாங்கள் வந்து 3 மணி நேரம் கூட பாடுவோம். இப்போ கூட கிராமத்தில் போனால் 3 மணி நேரம் கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இவ்வளோ தான். அதாவது அவங்க டயத்தை பார்க்கக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. இதுதான் எங்களோட வெற்றியே. எப்போவுமே மாற்றங்கள் நல்லதை உண்டு பண்ணால் அது கண்டிப்பாக நல்லது தான். அப்பாவும் கலைவாணரும் சேர்ந்து பண்ணது, வாத்தியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே இன்னும் அழகாக சேஞ்ச் பண்ணி மெலோடியஸான தபலா வாத்தியம், ஆனால் ஆத்மாவான உடுக்கை அப்படியே இருக்கிறது. வில்லுப்பாட்டுக்கு இலக்கணம் இது மாறவே கூடாது. இன்னொருத்தர் உட்காந்து வில்லடிக்கக்கூடாது, நம்ம அடிக்கணும். நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு கலை வழி வந்ததையா அப்படி நம்ம பாடுறோன்னா, நீ தாளத்தோட தட்டும் போதுதான் சுற்றி இருக்கிறவங்க அந்த தாளத்தை இது சதுஸ்ரமா மிஸ்ரமா திஸ்ரமான்னு புரியும். இல்லைன்னா எல்லா தாளமும் மிஸ் ஆகிட்டே இருக்கிற மிஸ்ரம் ஆகிடும். அப்போ ஆமாம் அது ராகம் தாளம் எல்லாம் சேர்ந்தது தானே இசை. அந்த வடிவத்தில் நான் அந்த வில்லுப்பாட்டில் வீசுகோல் அடிக்கிறத மாற்றுறதில்லை. 1.5 நிமிஷம் தான், 1.45. அது எப்படி வந்து கொரோனாவுக்கு பாடியிருக்கேன். கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்லா உலகம் பாருங்க. ஆமாம் கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்லா உலகம் பாருங்க. எல்லா ஆட்டோலையும் எல்லா வண்டியிலையும் ஓடிச்சு. இப்போ தெருக்கூத்து, கூத்துப்பட்டறை இப்படி வந்து நிறைய கலைகள் இருக்கு. அதுல இருந்து வில்லுப்பாட்டு எப்படி வித்தியாசப்படுது? வில்லுப்பாட்டு அப்டேட்டிங்காக மேடையில் உட்காந்து பாடும். உடனே இப்போ ஓடி வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் தெருக்கூத்தில் அதுக்கான வேஷம் போடணும், அதற்கான எழுத்தை ஒருத்தர் எழுதணும். இதில் எல்லாமே இந்த வில்லுப்பாட்டில் நடுவில் உட்கார புலவன் தான் செய்யணும். இந்த ஒரு மாற்றம் தானே தவிர மற்றபடி எல்லா கிராமிய கலைகளும் வணங்க தகுந்தவை. நீங்கள் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்பாட்டில் வந்து இங்கிலீஷில் வில்லுப்பாட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஆமாம், பட் இப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம்லாம் கிடையாது. கரெக்ட். எங்களுக்காக ஸ்பாட்டில் ஒரு வில்லுப்பாட்டு. அஜிதாவும் பாபு டெஸ்ட் பண்ணுறீங்களா? எங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவும் நம்மளுடைய அன்பான புதுயுகம் நேயர்களுக்காகவும் ஒரு பாடல். தாய்மொழி தினத்தையும் மனசையும் மனசில் வச்சு நான் பாடுறேன். தமிழ்த்தாய் முன் சபதம் என்று செய்குவோம், தமிழ் மொழி வளர தினம் பாடுவோம். சூப்பர் என்றால் புரியுதுங்க, கலக்கல் என்றால் விளங்குதுங்க, ஆப்பு வைங்க என்று சொல்வோர் அதிகமே.
இந்த வார்த்தை அகராதி தமிழில் எங்கும் காணோமே. ஆனா இப்படி பாட்டெழுத லைக்ஸ் கிளிக்ஸ் கூடுமே, ஷேரும் கூடுமே. தமிழால் வாழ்வதை விட தமிழை வாழ வைப்பதுதான் தாய்மொழி, தமிழுக்குத்தான் பெருமையாம். புது யுகம் தமிழை வளர்க்கும் சேவை தன்னை பாடுவோம். ஆமா, தமிழ்தாய் முன் சபதம் இன்று செய்குவோம். தமிழ் மொழி வளர தினம் பாடுவோம். நம்ம கேட்டோடனே ஸ்பாட்டில் வந்து ஒரு பாட்டை எங்களுக்காக நீங்கள் பாடினீங்க மேம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வில்லு பாட்டு பற்றி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய பாடலோடையே நிறைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மேம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளையும் நான் சொல்லிவிடுகிறேன். என்னோட கருத்து என்னென்னா, இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய கலைகள் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் வில்லுப்பாட்டு பாடிச்சு, 1947 பாடிச்சு, 25 ஆண்டில் பாடிச்சு, 50 பாடிச்சு, 75 இப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இப்படி பல்லாண்டு காலமாக வெற்றி பெற்று கொண்டு இருக்கும் வில்லிசை இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். எல்லா துறைகள் நிறுவனங்களுக்கும் அன்பான வேண்டுதலையும் வைக்கிறேன். நல்ல வில்லிசைகள், கலாச்சாரத்தையும் மெயினாக கருத்துக்களையும் சொல்லக்கூடிய வில்லிசை, முறைப்படி செய்யக்கூடிய வில்லிசைகள் வளரட்டும். அதற்கு எல்லா சேனல்களும் அவர்கள் ஒரு சத்தியத்தை செய்து கொண்டு இந்த அற்புதமான கலையை வளர்க்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு, ஆனால் கிழட்டுக்கலை அல்ல. இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் புரிய வைக்கும் கலை வில்லுப்பாட்டு, வாழ்த்தும் கலை. வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். இது வாழியவே பாட்டு. அதனால் வில்லுப்பாட்டுக்கு தந்தனத்துவம் முக்கியம், வாழியவே முக்கியம். அதனால் புதுயுக நேயர்களுக்கும் வாழ்த்து சொல்லி முடிக்கின்றேன். வாழியவே பல்லாண்டு காலம் புதுயுக நேயர்கள் வாழியவே. என்னை இன்டர்வியூ செய்த நல்ல உள்ளம் அஜிதா பாபு, நல்ல குழந்தைகள் வாழியவே. அனைத்து தொழிலாளர்கள் வாழியவே. புதுயுகம் டிவி நிர்வாகம் பல்லாண்டு வாழியவே. நன்றி, வணக்கம். உங்கள் பாரதி திருமகன். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டாரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.